திருஞான சம்பந்தர் பாடிய இந்த தேவார பாடல்ல பனையூர் என்ற தலத்தோட பெருமையையும் சிவனை வழிபடுற அடியார்களோட பக்தியை பத்தியும் சொல்லுது. இந்த பாடலோட முதல் வரியில அணியார் தொழ வல்லவர் ஏத்த அப்படின்னு பாடியிருப்பாரு. இதுல அணியார் அப்படிங்கிறதுக்கு 3 பொருள் இருக்கு. அணியார் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவர் அப்படின்னும், மிகுந்த அழகை உடையவர் அப்படின்னும், பக்கத்துல இருக்கிறவரு அப்படின்னும் ஒரு பொருள் இருக்கு. அப்போ தன்னை வணங்குகின்ற அடியார்களுக்கு பக்கத்திலேயே இருந்து அருள் செய்யும் அழகை உடையவர் நம்ம சிவபெருமான். இதத்தான் அணியார் தொழ வல்லவர் ஏத்த அப்படின்னு பாடியிருப்பாரு. அடுத்த வரியில மணியார் மிடறு ஒன்று உடையான் அப்படின்னு பாடியிருப்பாரு. மணியார் மிடறு அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட கழுத்து. நீலகண்டம் அப்படின்னு சொல்லுவோம். நீலகண்டம் அப்படிங்கிறது நீல நிற கழுத்தை கொண்ட இறைவன். அவர் விஷம் குடிச்சதுனால அவரோட கழுத்து நீல நிறமா மாறிடுச்சான். அப்படி நீல நிறமா மாறின அந்த இடம் மாணிக்கம் போல மின்னுமா. அதனாலதான் மணியார் அப்படின்னு சொல்றாரு. இப்படி மணி போன்ற கழுத்தை கொண்ட சிவபெருமான் வசிக்கும் தலமான பனையூரில் குளிர்ச்சி தரும் மலர்களை கொண்டு காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் வழிபடுற அடியார்கள் வாழ்ற ஊர் தான் இந்த பனையூர் அப்படின்னு இந்த பனையூர் தலத்தோட பெருமையையும் சிவனை வழிபடுற அடியார்களோட பக்தியையும் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இந்த பாடலை பாடும்போது நம்ம வாழ்க்கையில் உயர்வு பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ